இது வந்து ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். இங்கே வந்து யானைகள், சிறுத்தைகள் இதெல்லாம் வந்து நடமாடுறதா வந்து சொல்லிக்கிறாங்க. எல்லா வேண்டுதலுக்கு வர்றாங்க, எல்லா வேண்டுதல் நிறைவேறது. வந்தவங்களாம் திருப்தியாக சாமி கும்பிட்டு நல்லா அன்னதானம் சாப்பிட்டு போகிறாங்க. சாமி வந்து அருள் கொடுத்து அந்த கல் தானாகவே உடைந்து அந்த கல்குழி உருவானதுனால அது வந்து மிகப்பெரிய ஒரு கோயிலுக்கு மிக முக்கியமானவர்களே பாலமலையில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களாகிய இருளர்கள் தாங்க. இப்படி ஒரு 7 கிராமங்களே இந்த மலைக்கு மேலே இருக்குங்க. 150 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து செட்டில் இருந்திருக்கிறார். தியானம் பண்ணி அதுலேயே ஒரு அந்த மோக்ஷன்லேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே அடைஞ்சிருக்கிறார். இந்த பாதை பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் அருமையாக இருக்குது அப்படின்னா ஆபத்தும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இங்கே யானைகள், சிறுத்தைகள் இதெல்லாம் பார்க்குறது உண்டா? இல்லை இதனால இது இருக்கா? அது நைட் நேரத்துக்கு தான் நடமாடும். யானை குழி எடுத்து விட்டுருக்குறாங்க. உள்பகுதி ஆடு மாடு மேய்ச்சிக்குவோம். மீடியா மைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பாலமலை அரங்கநாதர் கோயிலில் இருக்கோம். இந்த கோயிலில் பொறுத்தளவு இது வந்து ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பாதைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செங்குத்தான ஒரு பாதைகள் தான் இங்கே இருக்குது. இந்த கோயில் வந்து வனப்பகுதியில் இருக்கிறதுனால இங்கே வந்து அதிகப்படியான வனவிலங்குகளோட அச்சுறுத்தலும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இங்கே வந்து யானைகள், சிறுத்தைகள் இதெல்லாம் வந்து நடமாடுறதா வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலிருந்து ஒரு 750 மீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா அங்கே ஒரு தெப்பக்குளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த தெப்பக்குளம் வந்து திருவிழா காலங்களில் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை எடுத்துகிட்டு போய் அந்த குளத்தில் வந்து பூஜைகள் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து கோயிலில் வைக்கிறதா சொல்கிறாங்க. அதையும் தாண்டி அந்த தெப்பக்குளம் எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம கேட்கும்போது இந்த கோயில் கட்டுவதற்கான மண் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல தான் எடுக்கப்பட்டதுனால அந்த இடத்துல வந்து தெப்பக்குளம் உருவாச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க. அந்த தெப்பக்குளத்துக்கு போகணும் அப்படின்னாலுமே வந்து ஒரு காட்டு வழிப்பாதைக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கேயுமே வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 3 to 4 மணி வரைக்கும் வந்து ஆட்கள் வந்து இருக்காங்க. பூஜைகளும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. 100 வருடங்களுக்கு முன்பு பசுமாடு மேய்த்து கொண்டு ஒரு சிறுவன் இருந்தார். அப்பொழுது ஒரு மாடு வந்து தனியாக ஒரு காரை செடிக்கு அடியில் பால் கறந்துட்டது. அந்த பால் கறக்கும் பொழுது அனைவரும் வந்து பார்த்து வணங்கியிருக்கிறார்கள். அங்கே வந்து சாமி உற்பத்தியாக இருக்குது. வணங்கும் பொழுது வேண்டுதலெல்லாம் நிறைவேற மாதிரி பொருட்கள் கொடுத்து உதவியிருக்கிறாரு. அப்பொழுது அங்கே கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அது மாதிரி காளிதாசருங்கிறவர் அவர் இருந்து முறையமாக எல்லா கட்டடம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி செஞ்சுட்டாங்க. வெடி சத்தம் கேட்டு உருவானது. அப்புறம் கோயில் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னால் அப்புறம் அன்னதான தினமும் வசூல் பண்ணி எல்லாம் செய்கிற மாதிரி செஞ்சாங்க. சிறப்பாக அன்னதானம் இன்றைக்கி நல்லா நடக்குது. மற்றபடி ராமானுஜர் ஒரு தடவை வந்துட்டு போயிருக்கிறாருங்க. அப்போ இருந்து நல்லா வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. சிறப்பாக அன்னதானமும் எல்லாம் நடக்குது. நல்லா தினமும் தரிசிக்கிறாங்க. ஐயோ, இங்கே சொர்க்கவாசல் வந்து ஒரு திறப்படா இருக்குது. அது ஒரு வாரம் இருக்கும். இந்த பெருமாள் கோயிலுக்கான சிறப்புனா என்ன? இங்கே வரக்கூடிய மக்கள் என்ன விஷயத்துக்காக வராங்க? இங்கே வரக்கூடிய மக்கள் பொதுவாக எல்லா இதுக்கும் வேண்டுதல் வர்றாங்க. எல்லா வேண்டுதலுக்கும் வர்றாங்க. எல்லா வேண்டுதல் நிறைவேறது. வந்தவங்களாம் திருப்தியாக சாமி கும்பிட்டு நல்லா அன்னதானம் சாப்பிட்டு போகிறாங்க. இதையும் தாண்டி இந்த கோயிலில் நிறைய வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கேள்விப்பட்டோம். இந்த கோயிலானது ஒரு மலை மேலே இருக்குது அப்படின்றதுனால இதை சுற்றி வந்து நிறைய பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்கண்ணா? நாங்கள் பிறந்ததே இங்கே இந்த பாலமலை தாங்க. பிறந்ததையும் இந்த பாலமலை தாங்க. என்னதான் வெயில் அடித்தாலும் மேலே அந்த மரத்துக்கடியில் உட்காரும்போது அப்படியே ஒரு மாதிரி சிலு சிலுன்னு அது இந்த மலை இயற்கையினுடைய அழகுல இங்கே அப்படியே
நல்லா குளுகுளுன்னு தான் இருக்குங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் இப்போ நாங்கள் மேலே ஏறி வரும்போதே பார்த்தோம், அவ்வளோ ஒரு அடர்ந்த காடாக இருக்குது. ரோடுமே வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ஊட்டியை விட பயங்கரமாக மேடு அதிகமாக இருக்குது. வளைவுகளும் இடையில வரும்போது பார்க்கும்போது சிறுத்தைகள், யானைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் போர்டெலாம் பார்க்கும்போது, ஏன்னா இந்த பக்கம் வண்டி போக்குவரத்து அப்படின்றதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கோயிலுக்கு வரவங்க மட்டும்தான் மேலே வராங்க அப்படின்ற பஸ்ஸில் ஒரு பயமாக தான் இருந்தது. இங்கே வனவிலங்குகள் அப்படின்றது எப்படி இருக்குண்ணா? வனவிலங்குகள் வந்து அது பெரும்பாலும் அந்த வெயில் டைம்லலாம் வெளியே வராதுங்க. கூலிங்கான கிளைமேட்டில் வெளியே வரும். அது நம்ம வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்து கொஞ்சம் நிதானமாக வரணும். நம்ம வழியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வனப்பகுதி தாங்க. கோயில் கீழே பாலமலை கோவனூர் அடிவாரத்துலேருந்து எடுத்தாச்சுன்னா பாலமலை கோவில் வர வரைக்கும் வனப்பகுதியாக தான் இருக்கும். அதனால வரக்கூடியவங்க வந்து நம்ம கவனமாக பார்த்து வரணுங்க. அது வந்து காலையில் ஒரு 8 மணி 7 மணிக்கு மேலே வர்றவங்க எந்த டைமில் வந்து சேஃப்னா? ஒரு 7 மணிலேருந்து ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்கும் வரலாங்க. அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு போகிறது பக்தர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கு மேலே வர்றவங்களுக்கு இப்போ யானைகள்லாம் இருக்குது, மற்ற விலங்கினங்களும் இருக்குது. அது வந்து எந்த டைமில் எப்படி வரும், தண்ணி குடிக்கிறதுக்கு, உணவு தேடி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இந்த ஒரு இடம் மாறக்கூடிய டைம் அந்த ஈவினிங் டைம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து போகிறவங்களும் வர்றவங்களும் மிக கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் வரணுங்க. அதனால இந்த மலையில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இல்லை. இருந்தாலும் வர்றவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு விழிப்புணர்வு வரணுங்க இந்த வழியை பொறுத்த வரைக்கும். இல்லை இருந்தாலும் நம்ம வரும்போதே ஒரு மாதிரி பயமாக தான் இருந்தது. தனியாக புதுசாக வர்றவங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். கொஞ்சம் அடிக்கடி வந்து பழக்கமானவங்களுக்கு இந்த இடத்துல இப்படி இருக்கும், இது இந்த இடத்துல இது யானைகள் இருக்கும் வரும் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீழே இருந்து வரும்போது நீங்க பார்த்துருப்பீங்க செங்கோதியம்மன் திருக்கோயில் செல்லும் வழி. அங்க செங்கோதியம்மன் திருக்கோயில்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து அங்க அம்மன் இருக்காங்க. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா சுனை நீர் எப்பவுமே வேண்டிய அளவுக்கு தண்ணி வந்துட்டே இருக்கும். இடைக்கு குறையாம அப்படியே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அங்க அம்மன் வந்து அருள் புரிஞ்சிட்டு இருக்காருங்க. ஆமா, நம்ம ரைட்ல திரும்பும்போது உள்ள ஒரு ரோடு உள்ள வரும் மண் ரோடு. அது ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள வந்தீங்கன்னா அம்மன் சன்னதி இருக்குங்க. அந்த சன்னதி கிட்ட தான் இந்த மாதிரியான ஒரு சுனை நீர் வந்து தானாவே உருவாகி வற்றாத ஒரு அற்புதமா நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடமா அங்க இருக்குங்க. அதனால அங்கெல்லாம் வந்து யானைகள் வரும், விலங்கினங்கள்லாம் வரும், தண்ணி குடிக்க வரும். அதனால நம்ம அந்த ரோட்ல வரும்போது நம்ம அந்த இடங்கள்ல வரும்போது கொஞ்சம் கவனமா வரணுங்க. மற்றபடி அங்கேயும் பக்தர்களுக்கு அனுமதி உண்டானா? அங்க பக்தர்களுக்கு அனுமதி இருக்குங்க. காலையில ஒரு 8 மணிக்கு மேல போகலாம், ஒரு 3 மணி வரைக்கும் இருந்துட்டு வந்துடலாங்க. அது சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல நல்லா திறந்திருப்பாங்க. மற்ற நாட்கள் அவங்க போவாங்க. இப்போ ஒரு 8 மணிக்கு போவாரு, பூஜை பண்ணுவாங்க, அம்மனுக்கு வேண்டிய பிரசாதங்களை சமைச்சு சாமி கும்பிட்டு மதியம் அவங்க அப்படி வேலைக்கு கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் அங்கே நடக்குங்க. ஆனால் இங்கே நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க, எத்தனை மணிக்கு போவீங்க? இது நாங்கள் பாலமலை ரங்கநாதர் திருக்கோயில் காலையில் ஒரு 9 மணிக்கு வருவோம். எங்களை மாதிரி நிறைய பெரியவங்களை இங்கே பூ வித்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டைம்ல வருவாங்க. காலையில் 6 மணிக்கு வர்றவங்களும் இருக்காங்க, 7 மணிக்கு வருவாங்க, 8 மணிக்கு வருவாங்க. இங்கே நடந்த ஒரு எனக்கு என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? பாலமலை ரங்கநாதர் திருக்கோயிலை பற்றி சொல்லணும்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தானாகவே காரம்பசு பால் சுரப்பது மூலமாக பக்தர்களுக்கு தெரிய வந்த ஒரு திருக்கோயில். அது பண்டைய காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியோர்கள் இல்லை ஆன்மீகவாதிகள்லாம் ஒன்று சேர்ந்து இத்திருக்கோவிலுக்கு வேண்டிய நன்கொடைகள், கோயில் நல்ல பெருசாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல் உணர்வில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து இவ்வளோ பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. பெருமாள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கோயில் கட்டுறதுக்கு கல் வேணும், மண் வேணும் அப்படின்னு தேடும்போது எங்கேயும் எடுக்கிறதுங்கிற ஒரு இடம் தெரியாமல் மக்கள் அதாவது கோயிலை கட்டலாம்னு சொல்லி முடிவெடுக்கும்போது அந்த கல் தானாகவே உடைந்து பக்த சாமி வந்து அருள் கொடுத்து அந்த கல்குழி உருவானதுனால அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் அங்கே தெரியும். இன்னும் பெருசாக பாலமலை வந்து மருதமலை அளவுக்கு வந்து பெரிய இன்னும் மக்களுடைய போக்குவரத்து இல்லை. ஆனால் மக்களுக்கு இன்னும் வந்து தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி ஒரு கோயில் இங்கே இருக்குது அப்படின்னு? ஆமாங்க, இது கோவை மாவட்டம். நம்ம கோவை மாவட்டத்திலிருந்து வடக்கு பகுதியில் இருக்குங்க, பெருநாயக்கம்பாளையம் ஒன்றியத்தில் நாயக்கம்பாளையம் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலமலையானது சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கோவையில் சில பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூருங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தான் தெரிந்து வராங்க.
பாலமலை ரங்கநாதர் கோயில்னா இப்போ கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்குங்க. இன்னும் தெரிய வேண்டியவெல்லாம் நிறைய இருக்காங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி வேணும்னு சொன்னா இன்னும் சில மாற்றங்கள்லாம் வரும். அது சாலை வசதி, பஸ் வசதி. இப்போ ஏன்னா இங்க கோயிலுக்கு வரணும்னு சொன்னா பெருநாயக்கம்பாளையத்துலேருந்து நம்ம இங்க பாலமலை கோயிலுக்கே வரணும்னா ஜீப்பு தான் இருக்குங்க. ஜீப்பு வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபாயிலேருந்து 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி சீசனை பொறுத்து வாங்குவாங்க. அப்போ இன்னும் பேருந்து வசதிகள் அதிகமாக படுத்தும் போது இந்த கோயில் இன்னும் வளரும். இந்த கோயில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். இங்கே போனால் அப்படின்னா இந்த விஷயத்துக்காக இந்த கோயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோயிலுக்கு மக்கள் வந்து வர்றதுக்கான என்ன ஒரு வேண்டுதல் வச்சு வராங்கன்னு நினைக்கிறீங்க? பாலமலை எம்பெருமானை பார்த்தாலே பாவங்கள், கஷ்டங்கள், பிணி, நோய் நொடி எல்லாம் தீரும். அந்த அளவுக்கு வந்து பெருமாள் வந்து ஒரு சக்தி படைச்சவரை எங்கள் மலை மேலே உருவாகி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காருங்க. அது இன்னதுக்கு தான் கரெக்டாக சொல்ல முடியாது. எது வேண்டி வந்தாலும் நல்ல காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு கைகூடும். இன்னும் சொல்ல போனால் நிறைய ஆன்மீக பெரியவர்கள் இங்கே வந்து சித்தர்கள்லாம் உருவாகியிருக்காங்க. 1960, 62 பார்த்தீங்கன்னா கிருஷ்ணானந்த சுவாமின்னு சொல்லிட்டு அவர் சித்தராகவே நம்ம கீழே தெப்பக்குளம் போகிற வழியில் அங்கே அவர் தியாகம் செஞ்ச இடமெல்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி வந்து இங்கே தவம் செஞ்சு இந்த கோயிலுக்கும் இந்த மலைக்கும் வந்தீங்கன்னா ஒரு சக்தியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதனால இங்கே வர்றவங்க இந்த கோயிலுக்கு போனால் எல்லா கவலைகளும் தீரும், எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து பெருமாளை வந்து அனந்தினமும் நினைச்சு வணங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இருளரின மக்கள் வந்து இங்கே பக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க. அவங்களுக்கும் இந்த கோயிலுக்கும் அந்த எப்படி சொல்கிறது அப்படின்னா வாழ்வாதாரமாக இருக்கா அந்த கோயில்? எப்படி இந்த கோயிலுக்கு மிக முக்கியமானவர்களே பாலமலையில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களாகிய இருளர்கள் தான். அவர்கள் பண்டைய நம்ம தாத்தாக்கள், அப்பா இந்த மாதிரி வழி வழியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக இந்த பெருமாளுக்கு வேண்டிய காரியங்களை செய்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ராகி தான் அங்கே சாப்பாடு, ராகி களி தாங்க. கீரை சுற்றி இருக்கிற காலத்தில் காட்டில் விளையக்கூடிய ராகி, இந்த மாதிரி கம்பு, திணை வகைகள்லாம் வெஞ்சு பெருமாளுக்கு அவங்களே கொண்டு வந்து கொடுத்து படைச்சு, அது காட்டில் கீரைகள்லாம் இருக்கும், அதில் கொண்டு வந்து இங்கே சாமி பூஜை பண்ணுறவருக்கு கொடுத்து சாமிக்கு டெய்லி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அதை தான் பயன்படுத்துவாங்க. இப்போ காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அந்த மக்களும் இப்பவும் வர்றாங்க, எல்லா உதவிகளும் செஞ்சிட்ருக்காங்க. கோயிலுக்கு அவங்களுக்கு என்ன இதுன்னா, கோயிலுக்கும் அவர் பெருமாள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வாரிசு கொடுத்துருக்காரு. பழங்குடி மக்கள் ஒவ்வொரு சித்திரை திருவிழா வருங்க. சித்திரை பௌர்ணமியில் அந்த திருவிழாவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாரிசில் வந்து எல்லா வேலைகளும் செய்வாங்க. அது புரட்டாசி மாதம் அதே மாதிரி வரும். அதனால் வந்து மக்களுக்கும் இந்த பெருமாள் கோயிலுக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு இருக்குங்க. ஆனால் இந்த மலையில் நீங்கள் இருக்கீங்க, இங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளை நேரில் பார்த்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? இன்னும் நேரில் நிறைய டைம் பார்த்துருக்கோங்க. சும்மா அவர் மாதிரி 10 மீட்டரு 20 மீட்டர்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஒரு பெரிய திகில் அனுபவம். ஆனால் வந்து பகவானோட இங்கே அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே வந்து அட்டாக்ல பண்ணலைங்க. வருது, நம்ம வந்து ரோட்ல ஒரு ஓரமாக நிற்கிதுங்க. நம்ம எந்த இடத்துல நீங்கள் இங்கே நம்ம போகிற ரோட்டில் நீங்கள் வர்ற வழியிலேயே பார்த்துருப்பீங்க, அந்த ஒவ்வொரு பெண்ட்லேயும் டக்குன்னு நிற்கும். அந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குங்க. திகிலூட்டக்கூடிய விஷயம்னா சிறுத்தைகள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஆமாங்க, இப்போ வந்து சிறுத்தைகள்லாம் நடமாட்டம் இருக்குங்க. கீழே நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க, வனத்துறையினர் அந்த பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த போர்டே வச்சுருக்காங்க. அதனால வரக்கூடியவங்க வந்து கோயிலில் சுற்று வட்டார பகுதியில் மட்டும் பார்த்து சாமி தரிசனம் செய்து. இப்போ நம்ம தெப்பக்குளம் போகணும் அப்படின்னா அங்கேயும் பார்த்து தான் போகணுமா? தெப்பக்குளங்கிறது அது வனப்பகுதிக்குள்ளே தான் இருக்குங்க. அது கிட்டத்தட்ட இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் வருங்க. அங்கே செல்லக்கூடியவர்களுக்கு ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா வனமாக தான் இருக்கும். அங்கேயும் பாறைகள், இந்த மாதிரி ஒரு இறக்கமான பகுதி, குழிகள் இருக்கும். அங்கே போகும்போது அந்த டைமுக்குள்ளே போய் டைமுக்குள்ளே வரணுங்க. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். இங்கே வரக்கூடிய மக்கள் அங்கே போகிறதுண்டா? போவாங்க. வரக்கூடியவர்கள் வந்து புதுசாக வரக்கூடிய ரொம்ப ஆர்வமாக போய் அங்கே குளமெல்லாம் பார்த்துட்டு, அங்கே மீன் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த தீர்த்தம் தெளிக்கும் போது அவங்களுக்கு வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைகளை தீரக்கூடிய சக்தி அங்கே இருக்குங்க. தானாகவே அங்கேயும் சுனை மாதிரி பெரிய கிணறு, சுற்றுவட்டம். அது தெற்கு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெப்பக்குளத்தில் ரொம்ப ஆழமான பகுதி. அந்த சைடு மட்டும் அதிகமாக யாரும் போக வேண்டாங்க. வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி கொஞ்சம் ஆழம் குறைவான பகுதி. தெற்கு பகுதியும் போது அது கிட்டத்தட்ட ஒரு 50 அடி 60 அடி உள்ள ஆழமாக இருக்கும், கிணறு மாதிரியே இருக்குங்க. அதனால அந்த இடத்துல வரக்கூடிய பக்தர்கள் குளிக்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விஷயமா சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாண்ணா.
ஆனால் நீங்கள் இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க நீங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கீங்க அப்படின்றது. ஸோ இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிராமங்களுடைய மக்கள் என்ன மாதிரியான வேலைகள் செய்கிறாங்க, அவங்களுக்கான வாழ்வாதாரம் அப்படின்றது இங்கே எப்படி இருக்குது? அதாங்க, இது நம்ம இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்திங்கன்னா கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி தொழிலும் பண்ணுறோம். அப்புறம் விவசாயம் செய்யக்கூடிய கூலிகள் காட்டில் ஏதாவது ராகி, சோளம், கம்பு, அவரை இந்த மாதிரி திணை வகைகள், கொள்ளு இந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் படித்த இளைஞர்கள் ப்ரைவேட் கம்பெனிகளுக்கு கீழே பெருநாயக்கம்பள்ளி அந்த மாதிரி பகுதிகளுக்கு செல்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் இங்கே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன தோட்டத்து வேலைகளுக்கும், அது படித்தவர்கள் இந்த மாதிரி கம்பெனி வாழ்வாதாரம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால்நடைகள், ஆடு மாடு இந்த மாதிரி தாங்க. படித்தவங்க வந்து இப்போது நிறைய பேர் இருக்காங்க, அரசாங்க சார்பில் எந்த வேலை வாய்ப்புகளும் கிடைக்கலையே அப்படிங்கிறது ரொம்ப ஏமாற்றமாக இருக்குதுங்க. நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் வரைக்கும் டிகிரி, டபுள் டிகிரி எல்லாம் முடிச்சவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது வரும்போது அவங்களால அதில் ப்ரிப்பரேஷன் பண்ணி ஜெயிக்க முடியாத ஒரு விஷயங்கள் ஆகிடுதுங்க. அதனால் இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் நாங்கள்லாம் இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போயிருப்போம், இங்கே வாழ்க்கை இன்னும் முன்னேறி இருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அதில் நிறைய பேர் 1-2 பேர் சேர்ந்து படித்து வந்துடுறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நமக்கு பாலமலையில் 8வது வரைக்கும் இருக்குங்க, மாங்குழிங்கிற கிராமத்தில் 5வது வரைக்கும் இருக்குது. இந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ ஸ்கூல் டீச்சரும் கீழேருந்து வர்றாங்க, அவங்களே ஜீப்பில் தான் போகிறாங்க. இப்போ தான் கிராமங்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் சாலை வசதிகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு கவர்மெண்ட்டுங்க. இப்போ வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஓட்டு வீடாக இருக்கும், புல் குடிசையாக இருக்கும். இப்போ ஒரு 3-4 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வீடுங்கிற திட்டத்தில் கீழே அம்மா திட்டம், கலைஞர் திட்டம், இந்த திட்டங்கள் கீழே பிரதம மந்திரி திட்டம், இந்த திட்டங்கள் மூலமாக வீடுகள் பார்த்தீங்கன்னா பசுமை வீடு திட்டத்தில் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வழியை தான் கொண்டு வரணுங்க. அது 6 லட்சம் ரூபா வரைக்கும் மானியங்களோட. அந்த கிராமத்துக்கான போக்குவரத்து வசதிலாம் கிராமங்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் இப்போ சாலை வசதி ஏற்படுத்துவோம். மண் ரோடாக இருக்குங்க. இப்போது நம்ம பழங்குடியினர் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் அவர்கள் இங்கே வந்து ஒரு பார்வையிட்டார். அப்போ மாவட்ட ஆட்சியர் அவர்கள், இப்போ நம்ம எம்எல்ஏ அவங்களுக்கெல்லாம் சொல்லி இப்போ கொஞ்சம் நம்ம மக்களுடைய வாழ்த்தரையும் கொஞ்சம் மாறி இருக்குங்க. ஏன்னா அரசாங்க வேலைங்கிறது அவங்களுக்கு கிடைக்கல, படிச்சிருக்காங்க, கிடைச்ச கம்பெனிகள் வேலை போகிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குங்க. மற்றபடிக்கு அத்தியாவசிய தேவைகள்லாம் ஓரளவு. அத்தியாவசிய தேவைகள் இங்கே மருத்துவமனைக்கு சண்டையான ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் அவங்க கேம்ப்பு போடுறாங்க காலையில் 10 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும். அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா நாவா ட்ரைபல் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு கோத்தகிரியிலேருந்து வந்துட்டு போகிறாங்க. அவங்க நேற்று கூட புதன்கிழமை வந்துட்டு போனாங்க. இந்த மாதிரி நடக்குதுங்க. அத்தியாவசிய தேவைகள் வாங்கணும் எதாவதுனா பெருநாயக்கம்பாளையம் இந்த மாதிரி சந்தைகளுக்கு தான் போய் கீழே தான் வாங்கிட்டு வரணும். அது ஜீப்பு, பஸ்ஸு, இப்போ ஒரு பஸ் வந்துட்டு இருக்குங்க, இன்னொரு 2 பஸ்ஸு வந்ததுன்னா இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கும் நம்ம மக்களுக்கும் எல்லாமே ஒரு வசதியான இருக்குங்க. வேற பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் பேர் சொல்கிறோங்க. அது பார்த்தீங்கன்னா பாலமலைங்கிறது பொதுவானதான். இல்லை, எங்களுக்குலாம் தெரிஞ்சது பாலமலையில் ஒரு கோயில் இருக்குது அப்படின்றது மட்டும் தான் தெரியும். பாலமலையில் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குங்க. அதில் முதல் வந்து பெரும்பதி கோயில் பின்னாடியே இருக்குங்க. அந்த பெரும்பதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருக்கப்பதி, அதுக்கு கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருக்கப்பதி புதூர், அப்படியே கீழே வந்தோன்னா பெரும்பதி வந்துட்டு மறுபடியும் குஞ்சூர் பதிங்கிறதுல பள்ளிக்கூடம் குஞ்சூர் பதிங்க. அந்த குஞ்சூர் பதியில் தான் 8வது வரைக்கும் கவர்மெண்ட்டு அரசு உண்டு உறைவிட நடுநிலை பள்ளி பாலமலைங்கிறது இருக்குங்க. அந்த ஸ்கூலில் அந்த ஊரில் இருக்கு. அதுக்கு அங்கேயே மருத்துவமனை, சத்துணவு கூடங்கள் இருக்குங்க. அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் செல்லும் போது மாங்குழி அப்படிங்கிற கிராமம். அது அங்கே வந்து 5வது வரைக்கும் பள்ளிக்கூடம் இருக்குது, சத்துணவு இருக்குது. அடுத்தது பசுமணி, அதுலேருந்து 1 கிலோமீட்டருங்க. அப்புறம் பசுமணி புதூர், இப்படி ஒரு 7 கிராமங்கள் இந்த மலைக்கு மேலே இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம மக்கள் வந்து எல்லாமே வனப்பகுதி தாங்க. ஒவ்வொரு ஊருக்கு அப்படியே போகணும். எல்லாம் இப்போதைக்கு வந்து எல்லாம் ஜீப்பு தான் போயிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு போக்குவரத்து வசதி இப்போ ரோடு போட்டாங்கன்னா பஸ் வசதி கொஞ்சம் விட்டாங்கன்னா மக்கள் வந்து அந்த டைமுக்கு வேலைக்கு போகிற டைமு வர்றதுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாண்ணா. ஸோ போக்குவரத்துக்கு வந்து சாலை வசதி இருந்துச்சு அப்படின்னா பஸ்ஸும் போயிட்டு வரும். ஆமாங்க, இப்போ சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அது ரோடு பணிகள் முடிஞ்சதும் ஒரு மிக சீக்கிரமாக ஒரு பஸ் வசதி கிராமங்களுக்குன்னே தனியாக விட்டு அப்புறம் கோயிலுக்கும் ஒரு ட்ரிப் வந்துட்டு போகிற மாதிரி பண்ணாங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. கண்டிப்பாண்ணா. ஆமாங்க, இந்த வீடியோ மூலமாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கேட்டுக்கிறோம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வாங்க, இப்போ இந்த பாதை வழியாக பாலமலை கோயிலுக்கான தெப்பக்குளத்துக்கு வந்து போகலாம். இந்த பாதை வந்து ரொம்பவும் செங்குத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மலைப்பகுதிக்குள்ளே போகக்கூடிய பாதையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே கோயில் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட
ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. இது கெஸ்ட் ஹவுஸ், ஆனால் இது இப்போ இப்படி இருக்குது, யூஸில் இல்லை. இந்த இடத்துலையும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இது வந்து கரெக்டாக கெட்டியிருக்காங்க. அது வனவிலங்குலேருந்து பாதுகாக்கிறதுக்காக கொஞ்சம் உயரம் ஏற்றி கெட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ கைவிடப்பட்ட ஒரு வீடாக இருக்குது. இப்போ நம்ம இருக்க இடம் தான் வந்து தியான மடம். தியான மடம் தானே? ஆமாம் ஆமாம், தியான மடம். இந்த கோயிலுக்கான தியான மடம் குரு கிருஷ்ணானந்தா. குரு கிருஷ்ணானந்தா. இது எத்தனை வருஷமானா இங்கே இருக்கு? இங்கே என்ன சிறப்பு இந்த தியான மடத்துக்கு? இது ஆக்சுவலி என்னன்னா, இந்த கிருஷ்ணானந்தா இருக்கார் இல்லையா, ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் இந்த கோயில் வந்து வெரி வெரி லாங் ஏர்லியர், ஒரு 150 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இவர் வந்து பிலாங்ஸ் டு ஊட்டி. அவர் வந்து படுகா. ஸோ நான் அவருடைய ஃபேமிலி தான், அவங்களுடைய வழி வந்தவங்க. ஆமாம். இவர் ஏர்லி டேஸ்ல என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இங்கேயே வந்து செட்டில் ஆயிருந்திருக்கிறாரு. அப்போ இங்கே எதுவுமே கிடையாது, வெறும் காடு மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இதெல்லாம் ரீசெண்ட் ரெனோவேஷன்ஸ். முன்னே இந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்தா கொஞ்சம் கமர்ஷியல் லுக் இருக்குது. முன்னே வந்து வெறும் ஒரு காடு தான். அது இவரே இங்கேயே இருந்து இங்கேயே வந்து இறந்துருக்காரு, தெய்வனில் அடைஞ்சிருக்காரு. தியானம் பண்ணி அதுலேயே ஒரு அந்த மோக்ஷன் நிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே அடைஞ்சிருக்கிறாரு. இந்த மடத்துக்கு பின்னாடி அப்படியே கீழே இந்த கற்கள் வச்சு ஒரு பாதை அமைச்சிருக்காங்க. இந்த பாதை வழியாக வந்தால் இந்த பாதை பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் அருமையாக இருக்குது அப்படின்னா ஆபத்தும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்படியே போக வேண்டியதான். இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப த்ரில்லிங்காகவே இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. இது பார்க்கும்போதே தெரியுது, பெருசாக யாரும் வழிபடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து ஒரு கல்லில் வந்து விநாயகர் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ உள்ளேயும் நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அப்படியே நம்ம இந்த பக்கம் போனோம்னா திரும்ப நடக்க வேண்டியதான். ஆனால் நீங்கள் இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க? இங்கே பரம்பரையாக இருக்கிறோம். பரம்பரையாக இருக்கீங்க. எந்த இங்கே இங்கே இந்த கோயிலை சுற்றி எத்தனை கிராமங்கள் இருக்கு? நாங்கள் 7 கிராமம் இருக்குது. 7 கிராமம். கிராமத்து பேர்லாம் என்னென்ன இருக்கு பக்கத்தில்? பெரும்பதி, பெருக்கப்பதி புதூர், குஞ்சூர்பதி, மாங்குழி, பசுமணி புதூர், பசுமணி. இங்கே இருக்க மக்கள்லாம் என்ன மாதிரியான தொழில் செய்கிறாங்கண்ணா? என்ன மாதிரியான விவசாயமா இல்லை என்ன? மழை பெய்தாதான் இங்கே விவசாயம், இல்லைன்னா கீழே வேலைக்கு. கீழே வேலைக்கு. ஆனால் இங்கே ஆடுலாம் மேய்க்கிறீங்க. இது வந்து ஒரு வனப்பகுதி. இங்கே யானைகள், சிறுத்தைகள் இதெல்லாம் பார்க்கறது உண்டா? இல்லை இதனால இது இருக்கா? அது நைட் நேரத்துக்கு தான் நடமாடும். யானை குழி எடுத்து விட்டுருக்குறாங்க. உள்பகுதி ஆடு மாடு மேய்ச்சிக்குவோம். ஓ, குழி வெட்டி விட்டுருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஆடு மாடு மேய்ச்சிக்குவீங்க, அதை தாண்டி வந்து போகாம. அதாவது 6 மணிக்குள்ளேயே நீங்கள் கிராமத்துக்கு போயிடுவீங்க. அப்படி தானே? அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. 6 மணிக்குள்ளேயே வந்து எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இடத்துக்கும் யானை வருமா? இங்கே இந்த இடத்துக்கும் வந்து வனவிலங்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நைட் நேரத்துக்கு இங்கே தான் தண்ணி குடிக்கிறதுக்கு வரும், தெப்ப குளத்துக்கு. ஓ, நைட் நேரத்துக்கு இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு வரும். நீங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட இங்கேயே தான் இருக்கீங்க. இந்த ஆடு வளர்ப்பு தொழில் தான் உங்களுடைய தொழிலாக இருக்குது? ஆமாம், விவசாயியா ஆடு. உங்கள் கிராமத்தில் எவ்வளோ பேர்னா இருக்காங்க? கிராமத்தில் ஒரு ஊருக்கு ஒரு 50 வீடு 60 வீடு. எல்லாருக்கும் மின்சார வசதி, மருத்துவ வசதி எல்லாமே இருக்குங்களா? இருக்குது.
படிக்கிற ஸ்கூலு மற்ற விஷயங்கள்லாம்? ஸ்கூலு 8th மட்டும் இங்கே இருக்குது குஞ்சூர்பதில். மாங்குள்ள 5ஆம் மட்டும் இருக்குது. மற்றபடிக்கு உங்களுக்கு நம்ம அவசர மருத்துவ உதவி அப்படின்னா நீங்கள் எங்கே போக வேண்டியது இருக்கும்? எப்படி இது இருக்கும்? கீழே தான் போகணும். கீழே தான் போகணும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் தான் வந்து பாலமலை தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்துக்கு வந்து பாலமலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 750 மீட்டர் கிட்ட ஒரு காட்டுக்குள்ளே நடந்து வர மாதிரி தான் நடந்து வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பாலமலை தண்ணியில் திருவிழா நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய கடவுளை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பூஜைகள் செஞ்சு திரும்ப கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதா வந்து சொல்கிறாங்க. அதுவும் இது மிகப்பெரிய ஒரு வனத்துக்குள்ளே இருக்கிறதுனால இங்கேயும் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே உள்ளூர் வாசிகள்கிட்ட பேசும்போது தெரிஞ்சது. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கோயிலேருந்து இறங்கி வரும்போதே நல்ல நடக்கிறதுக்கு வசதியாக நல்ல கற்கள் போட்டு ஒரு பாதை மாதிரியே அமைச்சிருக்காங்க. ரொம்ப ரிஸ்க்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். திரும்ப ரிட்டன் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும். மற்றபடிக்கு இங்கே பெரிய ரிஸ்க் அப்படின்னு வர்றதுக்கான ரிஸ்க் அப்படின்றது பெருசாக கிடையாது. பட் என்னென்னா ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாமல் இருக்குது இந்த பகுதி. தனியாக வந்தால் வர முடியுமா அப்படின்றது தெரியலை. கோயம்புத்தூரில் இருக்க நமக்கு நிறைய பேருக்கே இந்த விஷயம் வந்து தெரியாமல் தான் இருக்குது. பாலமலை அப்படின்ற ஒரு கோயில் இருக்கிறதாகவும் அந்த கோயிலை சுற்றி இவ்வளோ கிராமங்கள் இருக்குது, இங்கே இவ்வளோ பெரிய ஒரு தெப்பக்குளம் இருக்குது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை ஒரு வாட்டி நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு கம்பல்சரி வந்து இந்த கோயில் வந்து ஒரு மன அமைதியையும் ஒரு இயற்கை சூழலையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத எங்களாலே உணர முடியுது. நன்றி.